Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. வணக்கம் நேயர்களே, பயிர்க்கடன் தொடர்பான மிக முக்கிய அறிவிப்பை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டார். அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு மே மாதம் ஒரு அறிவிப்பானது வெளியானது. அதாவது பல தரப்பினருடைய கோரிக்கையை ஏற்று பயிர்க்கடன் தள்ளுபடி வரம்பை அதிகரித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் புதிய அறிவிப்பை வெளியிட்டார். ஏற்கனவே மே மாதம் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியானது. அப்போ பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பை முழுசாக ஏற்கவும் முடியல, மறுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது விவசாயிகளுக்கு திருப்திகரமாக இல்லை. விவசாயிகள் வைத்திருக்கக்கூடிய நிலத்தின் அளவை பொறுத்து தள்ளுபடி அப்போது அறிவிக்கப்பட்டது. அதாவது 2.5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள குறு விவசாயிகள், இவங்க தமிழகத்தில் பெரும்பான்மையான விவசாயிகள் குறு விவசாயிகளாக தான் இருக்கிறாங்க. 2.5 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் வரை இருக்கக்கூடியவங்க ஸ்மால் ஃபார்மர், சிறு விவசாயிகள்னு சொல்லப்படுறாங்க. 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வைத்திருக்கக்கூடியவர்கள் பெரு விவசாயிகள். இப்படி சிறு குறு பெரு விவசாயிகளுக்கு அவர்கள் பெற்ற கடன் தொகைக்கேற்ப அப்போது தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்டது. அதிகபட்சமே 50,000 ரூபாய் தான் தள்ளுபடி செய்யப்படுவதாக அந்த மே மாதம் அறிவிக்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியின் போது அறிவிக்கப்பட்டது. வாங்கிய கடன் தொகைக்கேற்ப தள்ளுபடி அப்படிங்கிறது பாரபட்சமானது, இது விவசாயிகளுக்கு பெருசாக பலன் தராது அப்படின்னு விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் அதிருப்தி தெரிவித்தாங்க. இதைத் தொடர்ந்து மறுபடியும் முதலமைச்சர் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஜூன் மாதம் அதன் பிறகு புதிய அறிவிப்பானது வெளியானது. இந்த ஜூன் மாதம் அறிவிப்பில் பாருங்க, அதாவது கடன் தொகையை பொறுத்த வரைக்கும் 75,000 வரை வாங்கியவர்களுக்கு 100%, அதாவது முழுக்கவே தள்ளுபடி. 75,000க்கு மேலே வாங்கியவர்களுக்கு 35,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி என்று சொல்லப்பட்டது. அதன்படி எல்லா விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 75,000 ரூபாயும் குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருந்தது. அதுவும் பத்தாதுன்னு விவசாயிகள் சொன்னதுனால அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பயிர்க்கடன் வரம்பை அதிகரித்து புதிய அறிவிப்பை திங்கட்கிழமை வெளியிட்டார். முதல்ல முதலமைச்சர் பேசிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். பாருங்க, முதலமைச்சர் அறிவித்தபடி 75,000 ரூபாய் வரை கடன் பெற்றவர்களுக்கு 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. 75,000 ரூபாயிலிருந்து 1,00,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுகிறது. 1,00,000க்கு மேல கடன் வாங்கியவர்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடியானது செய்யப்படுகின்றது. இதுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அறிவிப்பு. அதனால யாரும் குழம்பிக் கொள்ள வேண்டாம். அந்த வகையில் 75,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரை கடன் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 2,38,264 விவசாயிகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி முழுமையாக கிடைக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 35,000 சொன்ன இல்லையா, இந்த தடவை கூடுதலாக ஒரு 40,000 ரூபாய் அந்த வகையில் தள்ளுபடியானது கிடைக்கின்றது. இப்ப கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு பார்த்தீங்கன்னா நிதிச்சுமை எவ்வளவு அப்படின்னா 953 கோடி ரூபாய் நிதிச்சுமையானது அரசுக்கு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அதாவது சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யப்படுகின்றது. ஜூன் மாதம் வெளியான அறிவிப்பின்படி 5,932 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இப்ப கூடுதலாக ஒரு 950 கோடி ரூபாய் சேர்த்து 6,200 கோடி ரூபாய்க்கு மேல விவசாயிகளின் பயிர்க்கடனானது தள்ளுபடி செய்யப்படுகின்றது. இந்த விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு பொருந்தும் நாம பார்க்கும்போது, கடந்த ஆண்டு அதாவது 2025 மே 1ஆம் தேதி முதல் 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியானது பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விஷயம் நாம் பார்க்கும்போது, கூட்டுறவு வங்கி கடன்களுக்கு மட்டுமே இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியானது பொருந்தும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலேயோ அல்லது தனியார் வங்கிகளிலேயோ பெற்ற கடன்களுக்கு இது பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.